ஏங்க, அப்பா விட்டு அண்ணன் விற்க போறாராம். நான் போய் சைன் பண்ணிட்டு நம்ம பங்கு வாங்கிட்டு வந்துடுறேன். போய் கையெழுத்து மட்டும் போட்டு வா, பங்களாத வேணாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? அது அப்பா அம்மா வீடு தானே, வித்து வர காசு நம்மளுக்கும் யூஸ் ஆகும்ல. உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 லட்சம் கடன் வாங்கி வச்சிருந்தாருல, அந்த கடன்லாம் யார் அடிச்சா? நீ அடிச்சியா இல்ல உங்க அண்ணா அடிச்சாரா? அண்ணா தான் அடிச்சாங்க. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவையும் தங்கச்சியும் இப்ப வரைக்கும் யாரு பாத்துக்கிட்டு இருக்கா? நீ பாத்துக்கிறியா இல்ல உங்க அண்ணன் பாத்துக்கிறாரா? அண்ணா தான் அவர் படிப்பை நிறுத்திட்டு எங்க 3 பேருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தாங்கல்ல, அப்ப மொத்த செலவு யார் பாத்துக்கிட்டா? அண்ணா தாங்க பாத்துக்கிட்டாங்க. உன்னை படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் யாரு? அண்ணா தான். அது எப்படி? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாங்கின கடன்ல இருந்து, உங்க அம்மா தங்கச்சியை பாத்துக்கிறதுல இருந்து, உன்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் உங்க அண்ணன் பாத்துக்கிறாரு. அதுல உன்னோட உதவின்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட கிடையாது. ஆனா இப்ப உங்க அப்பாவோட சொத்தை விற்கிறாரு, அதுல இருந்து காசு வரும்ன உடனே எனக்கும் பங்கு வேணும் போய் நிக்கிற. எப்படி உன்னால இதெல்லாம் சொல்ல முடியுது? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பெத்தவங்களோட நல்லதுல பங்கெடுத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, உன்னோட கஷ்ட நஷ்டத்துலயும் வந்து பங்கெடுத்துக்கணும். இப்போ உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாங்கின கடன்ல நீ சரி பாதி அடைச்சிட்டு உங்க அம்மாவையும் தங்கச்சி உங்க அண்ணன் கூட சேர்ந்து நீயும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்துல பங்கு கேட்கறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா எல்லா கஷ்டத்தையும் உங்க அண்ணனை பாத்துக்க விட்டுட்டு இப்படி சொத்துல மட்டும் பங்கு வேணும் போய் கேட்கறது நல்லாவா இருக்கு? இந்த வீடு வைக்க போற விஷயத்த பத்தி உங்க அண்ணன் நேத்தியான் கால் பண்ணி சொல்லிட்டாரு. இது அண்ணா நேத்து கால் பண்ணிட்டாங்களா? ஆமா. உங்க அண்ணன் ஏன் முதல்ல வீட்டை வைக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் வீடை வித்துடலான்னு இருக்கேன் மாப்பிள்ள. எதுக்கு மச்சான் வீட்டெல்லாம் வைக்கிறீங்க? இல்லை மாப்பிள்ள, அப்பா இறந்து போனதுக்கப்புறம் குடும்பத்தை நான் தான் பார்த்துருவேன். போச்சு அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மருந்து செலவு, தங்கச்சிங்களை படிக்க வச்சது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணேன். அந்த கடன்லாம் கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த வீட்டை விற்றா ஒரு 60 லட்ச ரூபா வரும். அதில் ஒரு 30 லட்ச ரூபா வச்சு கடன் அடைச்சிருவேன். மிச்ச பணத்தை என் தங்கச்சி 2 பேருக்கும் சரிபாதியாக கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான். மச்சான், வர காசு எதுவுமே நீங்க எடுத்துக்காம எல்லாத்தையும் தங்கச்சிங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க என்ன மச்சான் பண்ண போறீங்க? எனக்கு என் வாழ்க்கையை விட என் தங்கச்சிங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். என்ன மச்சான் நீங்க? உன்னையும் உன் தங்கச்சியை படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காகவே உங்க அண்ணன் ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்காரு. அந்த கடன்காரன் எல்லாம் உங்க அண்ணன் கிட்ட வந்து எப்ப கொடுப்பீங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற வீட்டை விற்க போறேன்னு உங்க அண்ணன் சொல்றாரு. உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த வீடை வித்த ஒரு 60 லட்சம் வரும், அதை கடன் 30 லட்சத்தை அடைச்சனா மீதி 30 லட்சத்தை என் தங்கச்சிகளுக்கு கொடுத்துலான்னு இருக்கேன்னாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தாங்க எங்க 3 பேரையுமே பார்த்து கவனிச்சுக்கிட்டாரு. அவர் எங்க 3 பேரை பத்தி மட்டும்தான் யோசிச்சாரு. ஆனா நாங்க யாருமே அவர் பத்தி ஒரு தடவை கூட யோசிச்சதே இல்லை. என்னதான் அப்பா அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருந்து பாத்துக்க போறது என்னமோ ஆம்பளை பிள்ளைங்க தான். இங்க பார், ஒருத்தவங்களோட கஷ்டத்துல நம்ம பங்கெடுத்துக்கலன்னா அவங்களோட நல்லதுலேயும் போய் பங்கெடுத்துக்க கூடாது. அது இனிமேல் புரிஞ்சுக்கும். புரியுதுங்க. நான் போய் சைன் பண்ணிட்டு வரேன். எனக்கு எந்த பங்கும் வேண்டாம்.